நம்ம தமிழ்நாட்டை எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டாலும் நமக்கு ரொம்பவே பிடிச்சது காமராஜர் தான். நம்ம காமராஜர் 9 வருஷம் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க. காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்துள்ளார். காமராஜர் பிறந்த விருதுநகரில் தான் அவரோட தொடக்கப்பள்ளியை கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுலேயே அவரோட அப்பா அப்புறம் அவரோட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இறந்துட்டாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும்போதில் தன்னோட படிப்பை விட்டுட்டு மாமா கடையில் வேலை பார்க்குறதுக்காக போகிறாரு. மாமா கடையில் வேலை பார்த்துக்கிட்டே அரசியல்லையும் ஈடுபடுறாரு. தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைச்சிக்கிட்டாரு. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த எல்லா போராட்டங்கள்லையும் அவர் பங்கேற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, 6 முறை சிறைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. 1953ஆவது வருஷம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. முதலமைச்சரானதுமே மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் 17000 பள்ளிகளை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டம் சொல்லி கொண்டு வந்தார். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி இப்போது அவரோட ஆட்சியில் 37% உயர்ந்தது. தொழில்துறை, நீர்ப்பாசன திட்டங்கள், மின் திட்டங்கள் போன்றவற்றிலையும் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம் அப்படின்னு தொழில்துறையிலையும் ஒன்றொன்றையும் மேலே மேலே கொண்டு வந்திருக்காரு. மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி நீர்ப்பாசன திட்டங்களையும் ஏற்படுத்தியிருக்காரு. ஸ்கூலுக்கு போகும்போதில் எல்லாரும் ஒரே போல் ட்ரெஸ் போட்டிருக்கணுங்கிறதுக்காக பள்ளி சீருடை அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். அது மூலமாக நிறைய பேர் படிக்கிறதுக்கு வந்தாங்க. மேலும் 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் 45%லேருந்து 75% படிக்கிறது உயர்ந்தது. படிக்காத மேதை, கல்விக்கண் திறந்தவர், கருப்பு காந்தி அப்படிலாம் கூறப்படுறது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 1975ஆம் நாள் மாரடைப்பால் இயற்கை எய்தினார். அவர் என்னதான் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் அவர் எப்பயுமே நம்ம மனசில் தான் இருப்பார். இப்படி ஒரு நல்லவரை இனிமேல் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அவர் வாழ்ந்து முடித்தாலும் அவரை பற்றி நம்ம இன்னும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம், எப்பயும் நினச்சிக்கிட்டு தான் இருப்போம். உங்கள் எல்லாருக்கும் காமராஜரை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.